இவங்க விஜயலட்சுமி டீச்சர். இவங்க வீட்டுக்கு கொலு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இது கொலு எதை சொல்லுவீங்கல்ல அது சொல்லுங்க. அறுபடை வீடு தீம் வந்து அறுபடை வீடு சொல்லிதான் எடுத்துருக்கீங்களா? இவங்க எடுத்திருக்க வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. டீச்சர் அறுபடை வீட்டுடைய எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, டாடா, பை பாய். ஹலோ, அங்கே தான் பார்த்து சொன்னேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விஜயலட்சுமி டீச்சர் சேலத்தில் சிவாயி நகர் அழகாபுரம். அவங்க வீட்டுக்கு கொலு பார்க்க வந்திருக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து அறுபடை வீட்டோட முருகர் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இதோட அறுபடை வீட்டுக்கும் உள்ள காரணம், அர்த்தம், எப்படி அந்த மலையை குறைஞ்சி வந்திருக்குது, எங்கே தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கினாரு, கைப்பிடிச்ச இடம், சூரசம்ஹாரம் முடிச்சு எப்படி வள்ளி திருமணம் செஞ்சது இடம் எல்லாமே அவங்க இதை சொல்கிறாங்க. அதை ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் இது வந்து நம்முடைய மெயின் குழு இப்படி நவதுர்க்கைகள், பின்னாடி வந்து ராதை கிருஷ்ணர், ராஜராஜேஸ்வரி, அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, யோக நிலையில் இருக்கிற சிவன், திருவண்ணாமலை, உண்ணாமலையோட இங்கே அடுத்து இங்கே வந்து தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி. இது வந்து ஒரு மினி கொலு அப்படின்னு சொல்லலாம். இங்கிட்ட இருக்கிற ஒரு பிராஸ் ஸ்டாச்சூஸ் கலெக்ஷன். பிராஸ் இது வந்து நான் பூஜை பண்ணுறது டெய்லி, அந்த பிராஸ் அதுவும் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து கல்யாணம், இது அம்மன் கலசம், இது வந்து செட்டியாரை, இது ராமர், லக்ஷ்மண, சீதை, இது வந்து சீனிவாச கல்யாணம், இது ரொம்ப காலத்து பொம்மை காளிங்க நர்தனம், கிருஷ்ணன். இந்த தரம் கொலு கான்செப்ட் வந்து அறுபடை வீடு. இதில் முதல் படை வீடு அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும். அந்த மலை கூழாங்கல்லால் ஆன மலை, அதனால் கூழாங்கல் வச்சு அந்த மலை பண்ணியிருக்கோம். இந்த திருப்பரங்குன்றம் மலை கூழாங்கற்களால் ஆன மலை இது. இந்த மலை வந்து நக்கீரர் வாழ்ந்த ஒரு மலையாக இது சொல்லப்படுது. தெய்வயானை வந்து அது சூரபத் சமகாரத்துக்கு பிறகு தெய்வயானை வந்து மனம் புரிந்த இடம் அப்படின்னா அது வந்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து வேலுக்கு தான் அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். இதில் இன்னொன்று சிறப்பு என்னென்னா, இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை கிட்டத்தட்ட 1050 அடி உயரம் இருக்கும். இது வந்து ஒரு குடைவரை கோயில். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் கூட இங்கே முருகனுக்கு தான் ஒரு சிறப்பாக இது வந்து சொல்லலாம். இந்த குடைவரை கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா முருகன் வந்து வடக்கு நோக்கி இருப்பார். இது வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து பெருமாளும் இருக்கும். உள்ளுக்குள்ளே பெருமாள், துர்க்கை, விநாயகர் எல்லாம் இருக்கும். பெருமாள் வந்து மேற்கு நோக்கி இருப்பார். இது உள்ள ஸ்பெஷலாக கேட்டுட்டு போய் தான் நம்ம வந்து சிவன் இதெல்லாம் வந்து தரிசனம் பண்ண முடியும். நம்ம நேராக போயிட்டு முருகனை மட்டும் தான் பார்ப்போம். பட் நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்து உள்ளே போனோம்னா முருகன், சிவன், பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர முடியும். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த திருப்பரங்குன்றத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவனே மலையாக, சிவனே குன்றாக இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம். இது திருப்பரங்குன்றம் இந்த மலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது படை வீடு. ரெண்டாவது படை வீடு அப்படிங்கிறது திருச்செந்தூர்.
திருச்செந்தூர் நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அடிக்கடி போயிருப்பீங்க. இது கடலுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே முருகன் இருக்கிற எல்லாமே மலைகளாக சொல்கிறோம். இது மட்டும் கடலில் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் மலை இல்லை, கடல் அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருச்செந்தூருமே ஒரு மலை தான். ஆரம்பத்தில் இது வந்து ஒரு சந்தன மலையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு குன்று தான். இதுக்கு சான்றாக பார்த்திங்கன்னா வள்ளி குகை ஒன்று இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஆரம்ப காலத்தில் இது மலையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பின்னால் வந்து இது கால மாற்றத்தில் இது கடல் மட்டம் உயர்ந்ததுனால இது வந்து கடலுக்கு ஒட்டி இருக்கிறதாக இது எடுத்துக்கலாம். இது வந்து திருச்செந்தூரில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இங்கே ஒரு சிறப்பாக நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா 4 முருகன் இங்கே வந்து இருக்கும். இந்த 4 முருகன் வந்து பார்த்திங்கன்னா சண்முகநாதர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய்ப்பெருமாள் அப்படின்னு சொல்லி 4 இருக்கும். சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் சிவன் வந்து பூஜை பண்ணி சிவனை கையில் வச்சு இவர் வந்து பூஜை பண்ணுறதாக ஒரு ஐதீகம் சொல்லலாம். இங்கே வந்து சிவஸ்வரூபமாக சிவனை பூஜை பண்ணுறதாக ஒரு ஐதீகம் சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா 5 லிங்கங்கள் இங்கே இருக்குது. இந்த ஜெயந்திநாதர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூரசம்ஹாரம் முடித்த பிறகு அவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். ஆக்சுவலாக அவருக்கு அபிஷேகம் நடக்காது. அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடியில் தான் அந்த அபிஷேகம் நடக்கும். இன்னொன்று வந்து எப்படி சிக்கல் சிங்காரவேலனுக்கு வந்து வேல் வாங்கும்போது வியர்க்குமோ அதே மாதிரி இங்கே திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய மார்பில் வந்து வியர்வை துளிகள் வருமா. இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு தாமரை மலர் வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு சிவயோகி போல் இங்கே ஒரு காட்சி கொடுப்பார். அது இல்லாமல் இங்கே வந்து சண்முகநாதர் இருக்குது, சன்னதி இருக்குது. அதே மாதிரி குமரவிடங்கர் அப்படிங்கிறது வந்து மாப்பிள்ளை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய சூரசம்ஹாரம் வந்து ரொம்ப சிறப்பானது. இது நிறைய பேருக்கு ஒரு தெரிந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிறது தான். 3வது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3வது மலை. இதுவும் நம்ம அனைவருக்கும் ரொம்ப பிரசித்தியான ஒரு மலை. என்னென்னா பழனி மலை. இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பழனி மலை நம்ம அடிக்கடி நிறைய பேர் போகக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். இது பழனி மலை. பழனி அப்படிங்கிறது அந்த கதை நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து நம்ம இது திருவாவினன்குடி அப்படின்னு இன்னொரு பேர்லேயும் இந்த பழனி மலையை நம்ம சொல்ல முடியும். இங்கே வந்து திருமகள், அலைமகள், காமதேனு 3 பேருமே பூஜித்த ஒரு தலமாக இது சொல்லலாம். இன்னொரு இதுவும் உண்டு. அதாவது இடும்பன் வந்து கைலாயத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு மலையாகவும் இந்த மலையை வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த பழனிமலை வந்து மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு எல்லா இதுலேயும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மலை. நிறைய பேர் இதில் பாலதண்டாயுதபாணியாக இருப்பார். அதே மாதிரி இங்கே ராஜ அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த கோவிலோட சிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். என்னென்னா இது போகரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலை. இது வந்து நவபாஷாலத்தால் ஆன ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மலை அப்படின்னா இது பழனி மலை அப்படிங்கிறது சொல்லலாம். இது 3வது அறுபடை வீட்டில் 3வது அறுபடை வீடு. இது இங்கே மலை வச்சுருக்கு.